இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம். இந்த அரசியலமைப்பை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அந்த சபை பத்தி சில முக்கியமான தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியலமைப்பு சபையை பத்தி முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா எம்.என். ராய். எப்போ சொன்னார் அப்படின்னா 1934. அதுக்கப்புறம் 1935 இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும் அபிஷியலா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோரிக்கை வச்சாங்க. 1938 நம்மளுடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அந்த கான்ஸ்டியூஷன் கண்டிப்பா இந்தியர்களால் தான் உருவாக்கப்படணும், எந்த ஒரு அவுட் சைடர்ஸும் இதுல குறுக்கீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை அதை 1940 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலா நம்மளுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி உருவாக்கப்பட்டது 1946 கேபினட் மிஷன் பிளான் அடிப்படையில தான் உருவாக்குறாங்க, கேபினட் தூதுக்குழு அடிப்படையில. இப்போ அடுத்து நம்மளுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 389 உறுப்பினர்கள்ல 296 உறுப்பினர்கள் மக்களா 296 உறுப்பினர்கள் ப்ராவின்சஸ் மாகாணத்திலிருந்தும் 93 உறுப்பினர்கள் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் பிராந்திய அரசுகள்ல இருந்தும் தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், இதனுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 கூடுது. அப்போ இதனுடைய தலைவரா தேர்வு செய்யப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் ஒரு தற்காலிக தலைவரா தேர்வு செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிட்டாரு. இந்த இதுல ரொம்ப முக்கியம், எதுக்காக முதல்ல தற்காலிக தலைவரை தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா இதை பிரெஞ்சு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெஞ்சுல இந்த முறையை பயன்படுத்தினாங்களா, அதை நம்ம இந்தியாவில பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஜனவரி 25, 1947 ஹச்சி முகர்ஜி ஒரு துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஜூலை 16, 1947 பி.டி. கிருஷ்ணமாச்சாரி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர். ஒருத்தர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், 2 துணைத் தலைவர்கள் ஹச்சி முகர்ஜி மற்றும் பி.டி. கிருஷ்ணமாச்சாரி.